நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் புஸ்தகம் ஆண்டவர் சாலமோனால் எழுதப்பட்டு நமக்கு அச்சிடப்பட்டு கையில் அவருடைய வார்த்தையாக தேவன் தம்முடைய வார்த்தையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து படிங்க. பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடதியில் நாசம் அடைவான். மறுபடியும் படிங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடதியில் நாசம் அடைவான். கர்த்தருக்கு மகிமை. ஜெபிப்போம். அந்த வார்த்தை மூலம் நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிறதை நமக்கு சொல்லித் தருவாராக. அவருடைய வார்த்தை எப்போதும் ஆசீர்வாதமே நமக்கு கொண்டு வரும். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இது சடங்காச்சாரமாய் அல்ல ஆண்டவரே, ஆதியாக தலைமுறை தலைமுறையாக நித்தியமாக தேவ ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒழுங்கு கிரமமான ஒரு நேரம் பிரசங்கம் பண்ணப்படுவதும் தேவன் வார்த்தைகளை கேட்பதும் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட நல்ல ஒரு காலம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிற நேரம், இனிமையான நேரம். ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை எல்லா கர்த்தாவை ஒருமுகப்படுத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருகுரணம் கருக்கொள்ளவே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருகுரணம் கருக்கொள்ளவே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் வாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் வாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் எங்களை தேற்றவும், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களுக்கு உதவி செய்கிறது நம்முடைய வார்த்தைகள். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணையாக எங்கள் வாழ்க்கையில முடிவு வரைக்கும் நல்ல ஆலோசனைகளாக, பாதைக்கு தீபமாக கொடுத்த நல்ல வாக்கியங்களுக்காக, உடைய வசனங்களுக்காக, உடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற யாவரும் பிழைப்பார்கள். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் பிழைக்க எங்களை உதவி செய்யுங்க. நித்திய ஜீவன் பெற வழி காட்டுங்க. எங்களோடு கூட பேசுங்க. அடிமையை மறைத்து உடைய மகிமையை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? வேத வசனத்தை கேட்க சந்தோஷப்படுகிறதோடு கூட ரொம்ப ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம அதிகமான பிரசங்கங்களை கேட்கறது நம்ம குறைவு. ஆனால் வேதத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் தேவன் ஒரு நோக்கத்தோடும் மனிதனுக்கு நன்மை உண்டாகும்படியாக, விசுவாசிகளுக்கு துணையா இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில அது அவ்வப்போது ஊன்றுகோலா இருந்து நம்ம நடத்தும்படியாகவே என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. ஆமென். இங்கே நீதிமொழிகள் 29:1 நாம் வாசிக்கும் போது
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வான்? நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே என்ன செய்வான்? அடைவான். நீங்க நம்ம தேவன் படைக்கும் போது மனுக்குலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தான் படைத்தார். தேவன் ஜனங்களை சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பிளசன்ட் பிளேஸ் என்று சொல்லப்படுகிற ஏதேனில் தான் வைத்தார். மனிதனை சபிக்கவோ மனிதன் கெட்டு போகவோ ஆண்டவர் நினைக்கவே இல்லை. மனிதன் நன்றாக இருக்கணும், அதுவும் தன்னை போல மகிழ்ச்சியா இருக்கணும், தன்னை போல நித்திய வாழ்வு வாழணும் என்று சொல்லிதான் மனிதனை படைத்தார். அவன் மரிக்க கூட அவனுக்கு அந்த நாட்களை ஆண்டவர் விரும்பல. மரிக்காத நித்திய காலமாய் வாழுகிற மனிதனாக தான் நம்மை படைத்தார். ஆமென். ஆனால் இந்த கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், துன்பங்கள், ஆமென், ரத்தங்கள், காயங்கள், ஆமென், புரிதல் இல்லாமைகள், வேதனைகள், பலவிதமான சொல்லி முடியாத துயரங்கள், இதெல்லாம் வருவதற்கு காரணம் பாவம் என்கிற ஒரே ஒரு அடிப்படையான ஒன்றே ஒன்றுதான் இத்தனைக்கும் காரணமாக மாறிடுச்சு. இந்த பாவம் தான் பிறகு என்ன செய்தது? மனுக்குலத்துக்கு சாபமாகவும் மாறினது. அல்லேலூயா. இப்போ சாபமாக கருதப்படுகிற ஒரு வார்த்தை தான், அல்லது சாபத்தினுடைய ஒரு பகுதியில கொண்டு போகப்படுகிற மனிதனை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வான்? நாசமடைவான் அப்படின்னு. நீங்க 2 நாளாம் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நீங்க வாசிப்பீங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆனால் சகாயர் இல்லாமல் மடிந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சகாயமின்றி சடுதியில என்ன செய்தார்கள்? மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சகாயம் ஒரு சில வேலை கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தில் உள்ள மக்களை போல துன்பங்கள் வரலாம். நல்லா கவனிங்க, சில வார்த்தைகளை கஷ்டங்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம். ஆனால் இவைகள் நடுவே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு சொன்னா, ஆண்டவர் இந்த துன்பங்கள் நம்மை மேற்கொள்ளாமல், நமக்கு வருகிற பாடுகள் நம்மை மேற்கொள்ளாமல், நமக்கு வருகிற ஆபத்துக்கள் நம்மை அழித்து விடாமல், இவைகளின் நடுவே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? உலகத்தில் உள்ளவர்களுக்கும் வரும், தேவ பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் ஒரு துன்பமோ பாடோ கஷ்டமோ உபத்திரவங்களோ அது நம்மை மேற்கொள்ளாது. ஏன்னா தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். அதனால அவைகள் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அவைகள் நம்ம மேற்கொள்ளாமல் ஆண்டவர் நம்மை காப்பதற்காக, அவைகளை நமக்கு ஆமென் நமக்கு தீமை விளைவிக்காதபடி நம்மை காப்பதற்காக தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமென். அதனாலதான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? 29ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமடைவான். என்ன செய்வான்? சடுதியில நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அங்கே பார்க்கிறோம், தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சகாயம் இல்லாமல் மடிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தெளிவுபடி சொல்லுகிறது. ஏன் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் வராமல், ஏன் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லாமல் சிலர் சடுதியாய் மடிந்து போகிறார்கள் என்றால் 36:16, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அசட்டை செய்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. நல்ல கவனிங்க, இங்க
ஆபத்துகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது தேவன் நமக்கு சகாயமா இருக்கிறார். என்ன வரல? இதுவரைக்கும் வந்துச்சு இல்லையா? நமக்கு நிறைய வந்திருக்குது. எனக்கு உங்களுக்கும் வந்திருக்கு, நிறைய வந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு சகாயம் பண்ணினார். நம்ம தப்பு வச்சிருக்கிறாரு. நம்ம உயிரோடு இருக்கிறதே பல முறை நமக்கு மரணங்களும் ஆபத்துகளும் நமக்கு நிறைய வந்திருக்குது. சிலருக்கெல்லாம் கையே துண்டா போயிருக்கும். ஆனால் கையை நமக்கு மேலே தூக்கி அலையில சொல்ற அளவுக்கு நம்ம கையை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஆண்டு பார்க்கணும். சிலருக்கு உயிரே போயிருக்கும். இன்றைக்கு மண்ணுக்கு மண்ணா போய் மண்ணுக்கு மேலே மரமும் முளைச்சி, மரத்துக்கு மேலே இன்னொரு மரமும் முளைச்சி அப்படியெல்லாம் போயிருக்கும். ஆனால் உயிரோடு வச்சிருக்காரு. அதெல்லாம் தேவனுடைய சகாயம். உணர்ந்தவங்க அலையில சில பார்ப்போம். இதெல்லாம் தேவனுடைய சகாயம். ஆனால் சிலருக்கு சகாயம் கிடைக்காமல் கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளாமல் அவருடைய சகாயத்தை நோக்கி பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு சகாயம் செய்ய முடியவில்லை தேவனால் என்று 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தோம். ஆனாலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். காரணம், அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போன காரணம் என்ன? தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி. தேவனுடைய ஸ்தானாபதிகள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருப்பாரு. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு மூப்பரை வச்சிருப்பாரு. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்க குடும்பத்துல ஒரு தகப்பனை வச்சிருப்பாரு. உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு பெரியவர்களை வைத்திருப்பாரு. உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தீமை வராதபடி பாதுகாப்பதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்க நல்ல பெற்றோர்களை வைத்திருப்பார். சொல்லலாமே. ஆனால் இந்த சில நேரம் நம்முடைய வாழ்க்கை தவறாக அப்படி இப்படி போகும்போது அவர்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்வார்கள். பெற்றோர்களாகட்டும், சபையில் உள்ள மூப்பர்களாகட்டும், சபையில் உள்ள மூத்த விசுவாசிகளாகட்டும், சில ஆலோசனை இளம் விசுவாசிகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு அல்ல நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. சில நேரம் கடிந்து கொள்வாங்க, இப்படி செய்யாதப்பான்னு. சில தவறுகளுக்கு போகின்ற போது சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லும் போது அதை கேட்டு அந்த கடிந்து கொள்ளும் வார்த்தையை, கண்டனம் பண்ண வார்த்தையை கேட்டு அவருக்கு கொஞ்சம் திரும்பி, ஆமா இது உண்மைதான், நீங்க சொல்றது சரிதான், நான் திரும்புறேன், நான் என்ன செய்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன், பாவம் எனக்கு வேண்டாம், தீய நண்பர்களுடைய நாட்டம் வேண்டாம், உலகத்துல அதிகமான நேரம் எனக்கு வேண்டாம், தீய நண்பர்களோடு கூட எனக்கு கூட்டு வேண்டாம், எனக்கு ஆகாத சவகாசம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரருடைய வார்த்தையை, மூப்பருடைய வார்த்தையை, முதிர்ந்த விசுவாசிகளுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசனை பெற்றுக் கொள்ளும் போது அவர்கள் தயவை பெறுகிறார்கள். தேவ தயவை சொல்லுங்க. அப்படி இப்படிப்பட்ட ஆலோசனை வருகின்ற போது, சில கடிந்துகொள்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதை நிராகரித்து போகின்ற போது அந்த தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற சகாயத்தை பெறாமல் சடுதியில அவர்கள் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட உண்டாயிருக்கிறது. அதைதான் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் வாசித்தோம். எவ்விதத்திலும் நாம் கெட்டு போகாம தேவ சகாயம் நமக்கு உண்டாவதற்கு அவர் கடிந்து கொள்ளுகிற சில அனுபவங்கள் நமக்கு உண்டு. அது எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் அதை அறிஞ்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க, ஒரு நாளையில் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம கேட்கிற வசனம் என்னன்னா, கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்தும். இன்றைக்கு கேட்கிற பிரசங்கத்துக்கு ஒரு சின்ன குறிப்பு வைத்துக் கொள்ளலாம். கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்தும் நபர்களை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் சகாயமின்றி இவர்கள் விழுந்து போவார்கள். வேதம் சொல்லுகிறது. வேதத்துல இப்போ ஒரு சில வார்த்தை நான் சொல்லிட்டு சில வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் யாரால கடிந்து கொள்ளப்படுவோம்? வேதம் யாரெல்லாம் கடிந்து கொள்ளுதலுக்கு நமக்கு ஆலோசனைக்கு நமக்கு முன்னால வைத்திருக்கிறது. நான் முதல் சொன்னது போல சில காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவன் யாரையெல்லாம் மனிதர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்ல அழிவின் பாதையில் போகாமல் இருக்க ஆலோசனையாக யாரெல்லாம் வைத்திருக்கிறார், எதையெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது நேரடியாக வேதத்துல பார்க்கும்போது தேவனே மனிதனோடு பேசுறார். ஆதாம் இடத்துல அதை தான் பேசினார். ஏய் அழிவு வரும் ஜாக்கிரதை பேசினார் ஆண்டவர். ஏய் உனக்கு தீமை வந்துடும் ஜாக்கிரதை, இந்த பழத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இது குறித்து கவனமாயிரு அப்படின்னு அவர் ஏற்கனவே எச்சரித்தார். தேவனே எச்சரித்தார். இதை குறித்து வேதாகமத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுது. பைபிள்ல நீங்க வாசிப்பீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்படுது. தேவனாலே நம்ம எச்சரிக்கை கடிந்து கொள்ளப்படுகிறோம். நெகேமியா புஸ்தகம் 9:34
29, 30 3 வசனங்கள் வாசிக்கும் போது, நெகேமியா புஸ்தகம் வேகமாக சில வசனங்கள். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். பாருங்க, கடிந்து கொண்ட போது அவைகளை கவனியாமல் போனாங்க. 29ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, 30ஆம் வசனத்தை கூட வாசிக்கின்ற போது, அவர்களை உடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர், ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விளக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். கடிந்து கொள்ளும் போது கடினப்படுத்தி கொண்டார்கள். 30ஆம் வசனம், நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையா இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாத போனபடியினாலே அவர்களை அந்நிய தேவ ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கவனிங்க, ஆண்டவரே நேரடியா ஜனங்களை கடிந்து கொண்டார். ஸ்தோத்திரம், ஆமென். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டு போனா நிறைய நேரம் ஆகும். 119ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அது சொல்லப்படுது. 119:21 உமது கற்பனைகளை விட்டு விலகின வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை தேவன் கடிந்து கொள்கிறார். கற்பனைகளை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவ பிரமாணங்களை விட்டு வழி விலகிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளும் போது சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ கடிந்து கொள்கிறேன், கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அப்போ அவர்கள் அந்த நேரத்தில் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக தங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23-30 வசனங்களை வாசிக்கும் போது தேவனே சொல்றாரு, நானே என்று சொல்றாரு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கர்த்தர் சொல்றாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியையும் உங்களுக்கு அருளுவேன், என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்றாரு. 30ஆம் வசனம், அதுல 1:30, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். நான் கடிந்து கொள்ளும் போது திரும்பாமல், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி மனதை தாழ்த்தாமல் போனபடினால, என்னுடைய ஆலோசனை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனபடினால அவர்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்ம கேட்கிற வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கடிந்து கொள்கிற பகுதி ஒன்று, தேவனே நேரடியா நம்மோடு பேசுறாரு. அல்லேலூயா. இரண்டாவது, வேதத்துல பார்க்கிறோம், கடிந்து கொள்வதற்கு யாரை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கவனிங்க, இது கடிந்து கொள்வதற்குனாவே இது விசுவாசிகளுக்கு புறம்பான ஒரு பிரசங்கமா அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்காத ஒரு பிரசங்கமா நினைக்கிறவங்க உண்டு. ஆனா நாம அப்படி கிடையாது, நம்ம எல்லாம் இதெல்லாம் பழகிறவர்கள். அவன் சொல்லலாம், சொல்லாமே வசனத்துல தேறி வரும், இதெல்லாம் நமக்கு பழக்கமா, இதெல்லாம் நம்ம கேட்க விரும்புகிற ஒரு காரியம். நமக்கு அப்படி கிடையாது, புதுசாக இல்லை. நாம் கடிந்து கொள்கிற பிரசங்கத்தை விரும்புகிறவர்கள். கடிந்து கொள்வதற்கு யார் யாரை வச்சிருக்கிறார். சில நேரத்துல தம்பிகளை கவனிங்க, யார் யாரை கடிந்து கொள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னா, அதை புரிஞ்சுட்டீங்கன்னா யாரெல்லாம் நமக்கு புத்தி சொல்லுவாங்க, கடிந்து கொள்ளுவாங்க. கடிந்து கொள்ளுதல்லாம் என்ன சொல்லுங்க, சார் பேசிருக்கேன் இல்லையா, இப்படி நான் ஒரு சத்தம் போட்டு நேராக உட்காரு, ஒன்னே தான் சொல்றேன், நல்லா உட்காரு, சம்பவங்கள் போட்டு உட்காரு, கை கட்டு, என்னை பாரு, சரி. இப்படி அவங்க தப்பு பண்ணும்போது, உண்மையா தான் தப்பு பண்றாங்க, உண்மையா தான் கடிந்து கொள்றேன், உண்மையா தான் சத்தம் போட்டேன். இப்படி கடிந்து கொள்கின்ற போது அதை கவனித்து கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே உட்கார்றாங்க பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இப்படி கடிந்து கொள்வதற்கு யாருக்கெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுமதி இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பேசணும், அவங்கெல்லாம் இதுக்கு என்ன பேசணும்,
இவங்கெல்லாம் ஏன் சொல்றாங்க, இவங்க சொல்வதற்கு என்ன இருக்குது, இவர்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, இந்த பைபிளில் சொல்றதுக்கு வசனங்களுக்கு எனக்கு என்ன சம்மதம் என்று சொல்லிலாம் நம்ம நிறைய நேரத்தில் யோசித்து விடக்கூடாது. கவனிக்க, வேதத்துல யாரெல்லாம் நமக்கு கடிந்து கொள்ள ஆலோசனை சொல்ல கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் முதலாவது பார்க்கணும். முதலாவது தேவன் நேரடியாக ஒன்று பார்த்தோம். இரண்டாவது அடுத்த ஸ்தானத்தில் நமக்கு வச்சிருக்கிறது யாருன்னு சொன்னா தகப்பன் சொல்லலாம். தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆவிக்குரிய தகப்பன் சொல்லலாம். தகப்பன் அடுத்த ஸ்தானம் யாரு? தகப்பன். வேதத்துல வாசிக்கிறோம் 1 ராஜாக்களும் சரி, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 1:6 வாசிக்கும் போது அவனுடைய தகப்பன் நீ இப்படி ஏன் செய்யறன்னு சொல்லி தகப்பனை தேவன் கடிந்து கொள்ளதான் வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் சத்தமா கேட்கிற மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வீட்டுல நல்லா கவனிங்க, ஒரு வீட்டுல பிள்ளைகள் இருப்பாங்கன்னா தகப்பன் இருக்கிறாருன்னா தகப்பனுடைய ஸ்தானம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தகப்பனை தேவன் எதற்கு வச்சிருக்கிறார்னா தப்பு பண்ணும்போது பிள்ளைகளை கடிந்து கொள்றதுக்கு தான் தகப்பன் இருக்கிறார். யார் இருக்கிறது? தகப்பன். சில பிள்ளைகளை தகப்பன்மார் கடிந்து கொள்ளாமல் விட்டு சில பிள்ளைகள் பார்க்கும்போது 8ஆம் வகுப்புலே கட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க, 9ஆம் வகுப்புலே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, 10ஆம் வகுப்புலே ரூட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, 11ஆம் வகுப்புலே கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு வரும்போதே குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையே எப்படியோ போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கடிந்து கொண்டு வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சில அனுபவங்கள் கஷ்டப்பா தான் இருக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிள்ளைகளை கடிந்து கொண்டு வளர்க்கணும். சரியான நேரத்தில் ஒவ்வொன்று செய்யணும்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தகப்பனும் அவனை கடிந்து கொள்ளவில்லை என்று ஆவியானவர் எழுதுறாரு. ஒரு தகப்பன் பிள்ளையை கடிந்து கொள்ளும். 5ல வளையாதது 50ல வளையாது. இப்போ பிரின்சி வெளியில் இருக்கிறாங்க. பிரின்சி போயிட்டு நீ ஜோம் பண்ணியா, நீ பைபிள் படிச்சியான்னு நான் கேட்கல. நான் கேட்கறது இல்லை. நான் கற்றுக் கொடுத்துருக்குறோம். நீ ஊழியம் செய்யணும்னு அவங்களுக்கு நான் சொல்லல. நீ ஜோம் பண்ணணும்னு சொல்லல. ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நடக்கணும்னு நான் சொல்லித்தரேன் டெய்லி. அவங்களுக்கு நாங்கள் 5 வயதுலேருந்து 13 வயது வரை எதை கற்றுக் கொடுத்தோமோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. 5 வயதுலேருந்து எத்தனை வருஷம் வரைக்கும்? 5 வயசுல 2 வயசு 2 வயதுலேருந்து 15 வயது வரைக்கும் நம்ம எதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்லுங்களேன். பிள்ளைகளை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தணும், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளணும், அன்பு கூற வேண்டிய நேரத்தில் அன்பு கூறணும், பாசம் காட்ட வேண்டிய இடத்துல பாசம் காட்டணும், எதை சொல்லணுமோ சரியா சொல்லணும், எதை செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சரியா செய்யணும். பிள்ளைகள் சரியா வளருவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல கிறிஸ்துவ சபைகளுக்குள் இருக்கிற பிள்ளைகளை நாம் நம்முடைய அதிகாரத்தை, பெற்றோர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுடைய பொறுப்புகளை நிறைய பேர் மறந்து பிள்ளை கடிந்து கொண்டா அப்படி நம்ம வகைப்பானோ, பிள்ளை கடிந்து கொண்டா செத்து போயிடுவானோ, பிள்ளை கடிந்து கொண்டா சோர்ந்து போயிடுவானோ, பிள்ளை கடிந்து கொண்டா என் மேல பாசம் இருக்காது போவோமோ, பிள்ளை கடிந்து கொண்டா என்னை நேசிக்காம வளர்ந்துருவானோ, என் மேல பாசம் இல்லாம போயிடுமோ, பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போவானோ, அல்லது வேற எங்கேயாவது அவன் ஏதாவது செய்து கொள்வானோ என்கிற பயம் அச்சம் நிறைய பேர் இடத்துல மனதில் இருக்கிறதுனால சில செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம விட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றதுலாம் உண்மைதானே? பெற்றோருடைய மனதில் இருக்குதானே? சிலருக்கு ஓவர் செல்லம், சிலருக்கு என்னது ஓவர். ஒரு பிள்ளைகளா இருக்கிறவங்க ரொம்ப சேட்டை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி கொடுக்கல. ஒரே பிள்ளையா தான் இருந்தான், சரியா வளர்த்தினான். படுனா படுத்தான், கையை கட்டுனா கட்டினா, போனா மேல ஏறினா கையை நீட்டுனா. எத்தனை வயது சொல்றாங்க? அவனுக்கு ஏறக்குறைய 30 வயது இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வயது? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாட்கள் வயது அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் 26 வயது இருக்குன்னு சொல்றாங்க. எப்படியும் ஒரு 15 வயதுக்கு மேல என் பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளும் எப்படி அப்பாவிடத்துல நிற்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க? ஒரு அலையில சொல்லுங்கள, சத்தமா சொல்லலாமே. இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் எனக்கெல்லாம் தெரியும், நீ வாயை மூடு, எனக்கெல்லாம் தெரியும், நீ பேசாம இரு,
எனக்கு எல்லாம் தெரியும், எப்போ பைபிள் படிக்கணும்னு தெரியும், எப்போ ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்போ அதை செய்யணும்னு தெரியும். பிள்ளைங்க இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையா இருந்தாலும், 2 பிள்ளையா இருந்தாலும், 3 பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகளை நாம் பெற்றோர்கள் கடிந்து கொண்டு வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? தவறுகளை சுட்டி காட்டணும். பேசும்போது மீறி பேசுகிற வார்த்தையை தவிர்க்கும்படி சொல்லி தரணும். கடிந்து கொள்வது தேவை. ஏன்னா அவன் மீறுதலா பேச பேச அவன் வாழ்க்கையில சாபம் வரும். அவன் மீறி நடக்க தவறான பாதையில போயிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா போக போக வாழ்க்கை தவறான வாழ்க்கையில முடிவுக்குள்ள போகும். நாளைக்கு அங்க போய் அவன் ரொம்ப கஷ்டப்படும் போது நினைப்பான், எங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்துட்டாங்களே, என்ன இவ்வளவு கஷ்டமான பாதையை நான் போயிட்டேன், இது ஆபத்தான பாதை எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா, இங்க நான் முட்டிட்டு நிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையில வந்துட்டேன், இவ்வளவு ஒரு தேவைகள் நிறைந்த இடத்துல இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா ஆரம்பத்துல சொல்லிதான் நான் நல்ல பிள்ளையா பாரு, அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த கஷ்டமெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அவங்க போய் நினைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 விளையாதது 50 என்ன செய்யாது. அதனால பிள்ளைகளுக்கு நாம கடிந்து கொள்ளணும். முதலாவது ஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, வீட்டில் பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகளை கடிந்து கொண்டு வளர்க்கிற ஒரு நல்ல ஸ்தானத்தை பெற்றோர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பைபிள்ல நீங்க உபாகம புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. அதுக்கு எப்படி சொல்லி தராருன்னா, 4ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. நம்ம வசனம்லாம் சொல்லலை, நீங்க பைபிள் வச்சிருக்கிறீங்க, எனக்கு நிறைய நேரம் போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்றாரு, பிள்ளைகள் எழும்பும் போதும் படுக்கும் போதும், நல்ல கவனிங்க, படுக்கும் போதும் எழும்பும் போதும் ஜெபம் பண்ணியா பைபிள் படிச்சியா என்ன செய்யணும்? தேவனுடைய கற்பனையை போதித்து அவனுக்கு நடக்கும் போதும், வழியில நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழும்பும் போதும் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயந்து நட என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். யூதர்கள் கொஞ்சம் டெக்னிக்கலா பயன்படுத்துவாங்களாம். சொல்றாருல, உடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் என்னவா இருக்கிறது. யூதருடைய பாரம்பரியம் என்னன்னு சொன்னா, சிறு பிள்ளைகள் 2ஆம் வகுப்புல வீட்டு கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க. எத்தனை வயசுல இருந்து? 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் வீட்டு கல்வி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா பெற்றோரும் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, யெகோவா தேவன் நமக்கு தேவன் என்றையும் அப்படி வசனங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி வசனம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, இந்த மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, நல்ல மெல்லிய மாவை அரைத்து அந்த மாவு வீட்டில் வச்சிருப்பாங்க. சப்பாத்தி புரோட்டாலாம் போட அந்த மாவு அப்படியே தரையில, சுத்தமான தரையில பரப்பி அப்படியே நைஸா பரப்பிட்டு அதில் எழுதுவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு எழுதிட்டு அந்த மாவை மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. இங்க சொல்லிக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இப்படி சொல்லிக் கொடுக்கவே கூடாது. அடுத்த வாரத்தில் இந்த சடங்காச்சாரமே இருக்கக்கூடாது. சில வாரம் சொல்லிக் கொடுக்கலாம். வீட்டில் 7 நாள் இருக்குது. 7 நாள் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணணும். 7 நாள் 7 வசனம் சொல்லணும். 7 நாள் எத்தனை வசனம் சொல்லணும்? 7 வசனம் சொல்ல வச்சு சாப்பாடு கொடுக்காம வசனத்தை சொல்ல வச்சுட்டு சாப்பாடு கொடுக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு மனப்பாடம் ஆகணும்னா எழுத வைக்கணும், எழுத தெரியலன்னா சொல்ல வைக்கணும். சரிங்களா? 7 நாள் 7 வசனமாவது குறைந்தது சின்ன பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கணும். இங்க கர்த்தர்னு சொல்லிட்டு நிற்கும் போது என் சொல்லு, என் சொன்ன உடனே மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லு. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிடு. சொல்லிட்டியா? தாழ்ச்சி அடைவேன் சொல்லிட்டியா? சங்கீதம் 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 23:1 சொல்லு, 23:1 சொல்லு. இது கரை சேராது, இது என்ன செய்யாது, இந்த ஸ்டோரி இருக்கக்கூடாது. இந்த சோழி என்ன செய்யக்கூடாது, எங்க இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பி கேர்ஃபுல். நல்ல வசனங்களே, பயங்கர பொல்லாத உலகத்துல இருக்கிறோம், பயங்கர பொல்லாத காலத்துல வந்திருக்கிறோம், பயங்கரமான சூழ்நிலை உலகத்துல போய் கொண்டிருக்குது. நல்ல பிள்ளைகளா வளரணும்னா, நல்ல பிள்ளைகளா உங்க பிள்ளைகள் நீங்க சந்தோஷப்பட இருக்கணும்னு சொன்னா, வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கறத விட வேற உங்களுக்கு பெரிய வேலை கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு செய்து ஐட்டமா கொடுக்கறத விட வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது முக்கியமான வேலை. உங்க பிள்ளைகளை சந்தோஷமா இருக்க வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்க உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவது, அதிகமா சந்தோஷப்படுத்துவது வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து. ஒரு அரைக்குறையான கிறிஸ்துவ குடும்பங்கள்ல கூட சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க 119ஆம் சங்கீதம் முழுவதும் மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. பெந்தகோஸ்து சபைகள் இருக்கிறவங்க
வசனத்துக்காக வாழ்றான்னு சொல்றவங்க, வசனத்தை ராத்திரி பகலாக படிக்கிறவங்க, வசனத்தை ஆணி வேறு அக்கு வேறாக பிரித்து போதிக்கப்பட்டு பிரசங்கம் கேட்கிறவங்க, பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கலாம். இதை விட ஒரு கோரமான காட்சி வேற எதுவும் இருக்க முடியாது. பெற்றோர்களுடைய கடமையை நம்ம செய்யணும். ஒருவேளை பிள்ளைங்களாம் தலைக்கு மேல போயிட்டாங்களா, உலகால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம் அல்லேலூயா வரல. அவங்க மாவுல அப்படியே பரப்பி விட்டு கர்த்தரை நினைக்கிற உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியாகமம் 1:1 எழுதிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளைய மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அந்த பையன் அதை பார்த்து 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 சொல்லிட்டு பிறகு அந்த மாவு எல்லாம் அப்படியே கூட்டி ஒரு இடத்துல ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சம் தேனை விட்டு அப்படியே பிசைஞ்சு அந்த பிள்ளைய வாயில கொடுப்பாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பிட்டா எவ்வளவு இனிமையா இருக்குது பார்த்தியா, வசனம் தானே அவ்வளவு இனிமையா இருக்குது. இப்போ அதுக்குள்ள தானே வசனம் இருந்துச்சு. எதுக்குள்ளதான் வசனம் இருந்தது? மாவுக்குள்ள தானே வசனம் இருந்தது. அப்போ வசனம் வாசித்து வாழ்ந்தா இவ்வளவு இனிமையா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் அவர் சொன்னாரு, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளிதேனிலும் உங்களுடைய வார்த்தை எனக்கு எதிராக இருக்கிறது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அதனால பெற்றோர்கள் முதலாவது, ரெண்டாவது தேவன் இடத்துல தேவன் பேசுவார், மூன்றாவது ஊழியக்காரன் இடத்துல வரணும். சாமுவேலை கொண்டு போய் என்ன செய்தா, அம்மா வளர்த்த 3 வயசு 4 வயசு 5 வயது பால் மறந்துச்சான். 5 வயதுக்கு பிறகு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அடுத்து யார் நடத்தணும்? ஊழியக்காரன் நடத்தணும். 1 தீமோத்தேயு 5:20 வாசிக்கும் போது வேகமா 2 தீமோத்தேயு 4:2, 1 தீமோத்தேயு 5:20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்ய, கீழே போயிடுச்சு வார்த்தை மேல வரல. 5:20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எல்லாருக்கும் முன்பாக. ஒரு சபையில ஒரு தேவர்களை பாவம் செய்யறாங்கன்னா அதை எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள். அதை ஏற்றுக்கொள்ள, அதை மனம் திரும்ப அவங்களுக்கு மனம் உண்டானா அவங்க சபையில் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க இருக்கிறாங்க இல்லைன்றதை பற்றி 2வது பிரச்சனை. ஆனால் கடிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை. 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும்போது 2ஆம் வசனம் வாசிக்கும்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எங்க கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளணும்? சபையில ஊழியக்காரர் எல்லாருக்கும் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்காரர்களுக்கு தான் அதிகம் கொடுத்துருக்கிறார். கவனிங்க, இந்த கடிந்து கொள்ளுதல்லாம் என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு வந்து புரியலன்னா கஷ்டமா இருக்கும். கடிந்து கொள்ளுதல்லாம் என்னன்னா, லகுவா சொன்னா ஒரு தவறு பண்ணும்போது அந்த தவறை வந்து செய்யாதன்னு நம்ம ஸ்டாப் பண்றது தான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஒருத்தர் பண ஆசையில போறாரு. திடீர்னு சொல்லி பண ஆசையினால ஒரு சீட்டு போட போறாரு, அல்லது ஒரு சூதாட்டம் விளையாட போறாரு. கவனிங்க, சூதாட்டம் விளையாட போறாரு, பண ஆசைக்கு போறாரு. இந்த பைபிள்ல என்ன எழுதிருக்குது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நாளைக்கு போய் கஷ்டப்படுவீங்க, கவனமா இருங்க. பண ஆசையை வெறுத்துருங்க. பண ஆசை வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறத போதுன்னு இருக்குங்க. பணம் இல்லாதனால எனக்கு வருமானம் வரலைன்னு சொல்லி நிறைய கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு எசப்பா வேலையை தருவார், வேலை செய்வீங்க, அது போதுமானதா இருக்கும். அப்போ பண ஆசைக்காக பல வேலைகளை செய்ய இறங்கிடக்கூடாது. அடுத்தது உங்களுக்கு தீமையான வேலையில கொண்டு போயிடும். சாராயத்துக்கு தான் நிறைய லாபம் கிடைக்குது, பிராந்திக்கு தான் நிறைய லாபம் கிடைக்குது. சூதாட்டமும் அது மாதிரி தான், ரம்மி விளையாட்டும் அது மாதிரி தான். நிறைய ரம்மி விளையாடி செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ரம்மி விளையாடி இதெல்லாம் கேம். இதெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் விடும்? இதை சபையில கடிந்து கொள்ளணும். பாவம், பண ஆசை கூட ஒரு பாவம். அப்போ இவைகளை சொல்லாவிட்டால் அவங்க தொடர்ந்து போவாங்க. இது சொன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இருக்கிறது போதும்பா. ஆமென் சொல்லுங்களேன். நலமான வேலை செய்யணும். பைபிள் என்ன சொல்லப்படுது?
உன் கையில் நலமான வேலை செய், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, கடினமாக உள்ள நல்ல வேலை செய், உனக்கு எவ்வளோ வருதோ அதில் சந்தோஷமாக சாப்பிடு. ரொம்ப பணம் ஆசை ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால தான் அவங்க சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார், ஒன்றும் கொண்டு போக முடியாது. அப்போ தேவன் கடிந்து கொள்ளுவார், ஊழியக்காரன் கடிந்து கொள்வார்கள், தகப்பன் கடிந்து கொள்ளும் போது இவைகள் எல்லாம் சபையில் உள்ளவங்க கேட்கணும். சந்தோஷமா சொல்லாமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் சூத்திரம். லேவியராகமம் புஸ்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உன் சகோதரன் தப்பு பண்ணினால் அவனை நீ கடிந்து கொள் அப்படின்னு சகோதரன் பண்ணுகிற தவறை கடிந்து கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 19:17 என்ன வாசித்தோம்? உன் சகோதரனை உள்ளத்தில் பகையதை கூடாது. எப்படி? பிறன்மேல் பாவம் உன்னிடத்திலிருந்து சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ளதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்க மேல வீண் பகை எனக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்ல வேண்டிய சொல்ல, எனக்கு விரோதமா நீ செஞ்சுட்டே இருக்கிற அப்படின்னா நான் பகையாயிரும் உன் மேல, நான் கேள்விப்படுறேன், நீ இது செஞ்சுட்டே இருக்கிற, தவறுல போய் விழுந்துருவ அப்படின்னு சொல்லி சகோதரனை கடிந்து கொள்ளணும். தகப்பன் கடிந்து கொள்ளணும், தேவன் கடிந்து கொள்ளணும், ஊழியக்காரன் கடிந்து கொள்ளணும், சகோதரன் கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாய் சொல்லுங்க. அப்புறம் வேதத்துல இதையும் தாண்டி இருக்குது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3:17 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு புத்தகம் 3:17, நெகேமியா 9:26 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 3:17, வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். ஆமா, வேத வாக்கியம், வேதமே நம்ம கடிந்து கொள்ளும். யாரும் கடிந்து கொள்ளணும்னா பைபிள் படிக்கும் போது நேரடியா அது நம்ம கடிந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, பிறனுடைய மனைவியிடத்துல பிரவேசிப்பவன் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறான். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பிறனுடைய மனைவி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? என்னையா இப்படி வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி, எவனாவது மடியில நெருப்ப வைத்துக் கொண்டு சுடக்கூடாதுன்னு சொல்லலாமா? சோத்ரா அப்படின்னு இருக்குது. அடுத்தது, இப்படி யாராவது வச்சுட்டு அடுத்தவன் மனைவி வச்சுட்டு சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா அடுத்தவன் மனைவி நேசிச்சு அப்படின்னு வசனம் இருக்கு. இது நேரடியா உங்களையும் என்னையும் கடிந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அப்போ வேதமே நேரடியா கடிந்து கொள்ளும். இதெல்லாம் தவறுன்றது சுட்டி காட்டும். ஏன்னா மனிதன் செம்மையானவனாக பிறந்தான், நன்றாக இருந்தான், கெட்டு போனான். 7ஆம் அதிகாரத்துல வரும்போது இருதயத்துல ஏராளமான காரியங்கள் வந்துருச்சு. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல மார்க்கு சுவிசேஷத்துல ஆரம்பிக்கிறாரு. ஏன் மனிதன் கடிந்து கொள்ளப்பட வேண்டும்னா அது காரணம் இருக்குது, நீங்களும் நானுமே. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல மனிதனுடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்படும் நான் சொல்றாரு, ஆரம்பிக்கிறாரு. 21ஆம் வசனம், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். உங்களை இதெல்லாம் தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். சத்தமா சொன்னது அல்லேலூயா. மறுபடியும் இந்த தீட்டு நமக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. இது ஜென்ம சுபாவம், இதெல்லாம் நமக்குள்ள கிடக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும்? இருதயத்தை விட்டு புறம்பாக்கப்படணும். இவைகள் பொல்லாதவைகள், இவை பொல்லாங்கானவை, மனிதனை தீட்டுப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களை தீட்டுப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. எட்வர்ட் என்கிறதான ஒரு மிஷனரி ஆப்பிரிக்க காடுகளில் ஊழியம் செய்தார். இல்லை கவனிங்க, ஊழியம் செய்த காலங்களில் காடுகள் அலைந்து தெளிந்து மக்களிடத்தில் ஊழியம் செய்வார். அப்படி ஊழியம் செய்கின்ற போது அதை சொல்லிடணும். நான் சொல்ற சம்பவத்தை முடிச்ச பிறகு இந்த எட்வர்ட் 2 பேரும் தான் கவனிங்க.
எட்வர்ட் என்கிறவர் ஊழியம் செய்த நாட்களில் அலைந்து திரிந்து ஊழியம் செய்துட்டு ஒரு நாள் களைப்படைந்து ஒரு காட்டுல ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து இலைப்பாறும்படி உட்கார்ந்துருந்தார். திடீரென்று அவருடைய தலைக்கு மேல ஒரு குருவி ரொம்ப அகோரமான சத்தம், கீச்சு கீச்சுன்னு பயங்கரமான சத்தம் அடிச்சு. அது அங்கு இங்கு வேக வேகமா பறந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது என்னன்னா, அந்த குருவி பறக்கிறதுக்கு மேல ஒரு கூடு இருக்குது. கூடு அதுல குஞ்சுகள் இருக்குது. இவர் உற்று பார்க்கும்போது திடீர்னு மரத்துல இருந்து ஒரு பாம்பு மேல ஏறிக்கொண்டிருக்கு. அந்த குருவி கூட்டுக்கு நேரம் பாம்பு ஏறிக்கொண்டிருக்கு. இந்த குருவி பயங்கரமா அங்கேயும் சத்தம் விட்டு வேகமாக போய் ஒரு கொத்து ஒரு கிளைய ஒரு செடியிலிருந்து வாயில கொண்டு வந்து கரெக்டா அந்த கூட்டுக்குள்ள போட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாம்பு அந்த கிளையிலிருந்து மேல ஏறி போயிட்டு அந்த கூட்டுக்கு பக்கத்துல போகும்போது திடீர்னு சொல்லி அப்படி கீழே திரும்பி ரிட்டன் ஆகி இறங்கி வந்துருச்சு. இது என்னடா அது? இந்த குருவிகளை திட்டு விடும், இந்த குருவி கூட்டை தேடி வேகமா போயிட்டு இப்படி அங்க போயிட்டு திரும்ப வந்துருச்சு, அதுக்கு தானே ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் அந்த காட்டில் உள்ள மக்கள் இடத்துல அந்த இலையை போய் எடுத்துக்கொண்டு போனார். போயிட்டு இப்படி ஒரு பாம்பு மேலே போச்சு, அந்த குருவியானதும் அந்த ஒரு சின்ன கொத்து செடியிலிருந்து கிளையை கொண்டு வந்து இலையை அந்த கொத்தோடு அதில் போட்டுச்சு. போட்ட பிறகு பாம்பு கிட்ட போயிட்டு திரும்பி வந்துருச்சு. இது என்னன்னு கேட்டார் அந்த ஆப்பிரிக்க காட்டில் உள்ள மக்கள் இடத்துல. அவங்க சொன்னாங்க, இது வந்து பாம்பை விரட்டும் செடின்னு சொன்னாங்க. இது என்ன விரட்டும் செடி? அப்போ ஒரு பயங்கரமான ஆபத்து வரும்போது தன் குஞ்சுகளை காப்பதற்கு அது ஒரு இலையை அறிந்து வைக்கிற ஒரு குருவி, சாதாரணமான ஒரு குருவி என்றோம், தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழியை வைத்திருக்குது. ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகத்தில் வாசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு இடக்கம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமா 27ஆம் வசனமாக வாசிக்கின்ற போது, யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையினுடைய இந்த வீட்டினுடைய நீ இருக்கிற வீட்டினுடைய நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல்களினுடைய நிலைக்கால் ரெண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளை அதம் பண்ணப்படாதபடிக்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போகும்படியா செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. கவனிங்க, ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவருடைய ரத்தத்தை ஆண்டவர் சொன்னாரு மோசே இடத்துல. மோசே தான் ஜனங்களுக்கு சொல்றாரு, மோசே தான் சொல்லி கொண்டுருவாரு, ஜனங்களை நடத்துறாரு. மோசே சொல்றாரு, ஆரோன் இடத்துல 2 பேரும் சொல்றாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பாயாக, ஒரு வயதுள்ளதும் பழுதற்குதமான ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பாயாக, அது ரத்தத்தை திண்ணையில் எடுப்பாயாக, அந்த ரத்தத்தை கொண்டு போய் யார் வீட்டு ஆட்டுக்குட்டி அடிச்சீங்களோ அந்த ஆட்டுக்குட்டி யார் வீட்டுக்காக நியமிக்கப்பட்டதோ, யார் வீட்டுக்காக அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதோ அந்த ரத்தத்தை பிடித்து அந்த ரத்தத்தை நிலையினுடைய மேல் சட்டத்திலும் 2 பக்கத்தினுடைய பக்கங்களிலும் ரத்தத்தை பூசுவாயாக. இப்படி பூசும்போது இந்த எகிப்து தேசம் முழுவதும் எல்லா வீடுகளிலும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை இந்த ராத்திரி அடிக்கப்பட போகிறது. சங்காரக்காரன் வந்து எல்லா பிள்ளைகளையும், தலைப்பிள்ளைகள் யார் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் கொலை செய்யப்பட போகிறார்கள். ஆனால் இந்த இரத்தத்தை பூசப்பட்ட யாருடைய வீடு இருக்குதோ அந்த வீட்டுல ஒரு பிள்ளையும் சாகாது. அந்த ரத்தம் இவர்களுக்கு அடையாளமா இருக்கும். இந்த சங்காரக்காரன் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கூட அதான் நம்ம முதல்ல வாசித்தோம். உங்களுக்கு சகாயம் ஏன் வருகிறது? ஆண்டவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார்? இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல என் மேல அடையாளமா இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது புரியாது. சில நேரம் அது எப்படி கிரியை செய்தது தெரியாது. அந்த குருவிக்கு தெரிந்திருந்தது, என் குஞ்சுகளையும் என் கூட்டையும் நான் காக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? ஒரு இலை, அது எனக்கென்று வைக்கப்பட்டிருக்குது. என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய மீட்பு, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு இலையினுடைய கொத்தை, ஒரு செடியினுடைய இலைகளை கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ள போட்டு ஒரு குருவி காக்கும் என்று சொன்னால், விலையேற பெற்ற ரத்தத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரியில் உங்களுக்காக எனக்காக சிந்தினாரே, அந்த ரத்தனை பாதுகாக்கணுமா பாதுகாக்காதா? சத்தமா சொல்லுங்களேன். அங்க ஒரு சின்ன ஒரு இலை பூண்டுக்கு ஒரு வல்லம் இருக்குதுன்னா, உயிர் உள்ள ஜீவனுள்ள
தேவகுமாரன் உங்களுக்காக எனக்காக மனுக்குலத்துக்காக அடிக்கப்பட வந்து ரத்தத்தை அடிக்கப்பட்டு சிந்தினாரு. அந்த ரத்தத்துல நம்ம பாவத்தை போக்க மட்டுமா வல்லமை இருக்குது, நம்ம சாபத்தை போக்க மட்டுமா வல்லமை இருக்குது, நம்ம பரிசுத்தமாக்க மட்டுமா வல்லமை இருக்குது, நம்ம நீதிமான்களை மட்டும் ஆக்கினது தானே அதனுடைய வல்லமை இல்ல. அந்த ரத்தம் சங்காரக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வரவிடாதபடி பாதுகாக்கிற ரத்தமா இருக்கிறது. அதனால இயேசுவின் ரத்தத்துக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டீங்க அப்படிங்கிற நிச்சயம் இருக்குது. அப்படின்னு வலது கருத்து தலையில சொல்லுங்க, நான் இயேசு ரத்தத்துக்குள்ளதான் இருக்கிறேன், இயேசுவின் பாதுகாப்புக்குள்ள வந்துட்டேன். என் வீட்டினுடைய நிலையில நான் பொட்டு வைக்கல, நான் தண்ணியும் போடல, எந்த சாணத்தையும் கரைச்சி நான் என்ன செய்யல போடல, எந்த விதமான மஞ்சள் தண்ணியும் வீட்டு நிலைக்கால போடல, எந்த விதமான குங்குமத்தையும் விபூதியும் நான் வைக்கல. என் வீட்டு நிலைக்கால்களில இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பூசி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஊதுனா போயிருங்க, அவங்கெல்லாம் தண்ணி பட்டா போயிருங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்ம மேல, நம்ம இருதயத்துக்கு வந்து நம்முடைய ஆவியில தெளிக்கப்பட்டிருக்குது, நம்ம விட்டு எடுக்கப்படவே படாது. அதனால சங்காரக்காரன் தீமை உங்களுக்கு செய்ய முடியாது. நாம் கடிந்து கொள்ளப்படும் போது கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்பிட்டா நமக்கு ஆசீர்வாதம் தான் வரும் ஒழிய தீமை வராது. தீமைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம ரட்சித்தார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், அதாவது பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் நமக்கு சகாயம் செய்கிற கேடகம் இயேசு இருக்கிறார். ஆனால் கடிந்து கொள்ளப்பட்டு கேள்விப்பட்டு அந்த வசனத்துக்கு திரும்பாத போகை கொண்டிருக்கும் போது, ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல உண்டாகி இராதபடி போகும்போது அது இயல்பாகவே என்ன வரும்? ஆமை கடிந்து கொள்ளப்படுகிற அந்த மனுஷன் அந்த இருதயத்தை கடினப்படுத்தும் போது, பிடரியை கடினப்படுத்தும் போது அவனுக்கு சடுதியாய் சகாயமின்றி அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்புறம் வேற யாரெல்லாம் கடிந்து கொள்வாங்க? அரசன் கடிந்து கொண்டான் சாராளை பார்த்து. முதல்ல கடிந்து கொள்ளப்படுகிற வார்த்தை வருகிறது. முதல்ல உன் அழகை நீ காட்டி என்னை மோசம் பார்க்க போன, அதனால இன்று முதல் உன் முகத்தை மூடிக்கொள்ளு சொல்லி ஒரு துணியை போட்டு மூடி முதலாவது கடிந்து கொண்டு அனுப்பினான் சாராளை, அபிமெலேக்கு. அதுதான் முதல்ல பைபிள்ல கடிந்து கொள்ளப்பட்ட வசனங்களே. ஒரு அரசன் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மற்றவங்களுக்கு அழகை காட்டி மற்றவங்களையும் இடர பண்ணக்கூடாது, நமக்கும் தீமை வந்துடக்கூடாது. அதனாலதான் உன் முகத்தை மூடிக்க. இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? கருப்பா சிவப்பானு தெரியாது, மொத்தத்திலே போய் மூடி. ரொம்ப நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள. அரை கையும் கிடையாது, முழு கையும் கிடையாது, எங்க தெரியுற மாதிரி இல்லை, எங்க தெரியுற மாதிரி ஒண்ணுமே இல்லை, டோட்டலா முடிக்கிறாங்க. பிரச்சனையே முடிஞ்சது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல ஆபிரகாம் தான், உன் அழகுனால என்கிட்ட சொல்ல, உன் அழகு நான் மனதில் வச்சு நீ என்கிட்ட கொண்டு வரப்பட கடைசியில உன்னை என் மனைவியாக்கி கொள்ள நான் நினைக்க ஆண்டவர் சொப்பனத்துல என்னை பயமுறுத்த, நான் சாக போய் என் குடும்பம் எல்லாம் அழிக்கப்பட, இந்த பிரச்சனை உனக்கும் எனக்கும் எதுக்கு, முகத்தை போய் மூடிக்கொள்ளுன்னு சொல்லி கடிந்து கொண்டு அனுப்பினாராம். அரசன் கடிந்து கொண்டான். யாரெல்லாம் கடிந்து கொள்றாங்க? அப்புறம் 8ஆம் அதிகாரத்துல யோவான் சுவிசேஷத்துல வரும்போது எங்க வாசிக்கிறோம், இங்க யாருமே இல்லை. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதலாவது பாவம் செய்யாத ஒரு மனிதன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்ன போது அங்கே வசனம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் வசனத்தில், அவர்கள் இந்த ஸ்திரியை கையும் காலுமாக இவளை நாம் விபச்சாரம் செய்யும் போது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தோம், இவளை நியாயத்திற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அத்தனை கூட்டத்தையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆமென். இங்க இவங்களை யார் கடிந்து கொண்டது சொல்லுங்களேன்? இங்க யார் இவர்களை கடிந்து கொண்டது? யாரு? இயேசு சொன்னாரு, அப்படியே நிற்கிறாரு, நான் தானே இவங்களை நியாயத்திருக்கணும் சொல்லிட்டீங்களே, கல்லெறிய ரெடியா வந்திருக்கிறீங்க, எல்லாரும் கல்லை கொண்டு வந்துட்டீங்க. கரெக்ட். ஒருவேளை இயேசு கேட்டிருந்தாருன்னா கஷ்டமா தான் இருந்திருக்கும். சரி, இவ்வளவு மட்டும் பிடிச்சிங்களா, அவன் எங்கன்னு கேட்டிருந்தா என்ன இருக்கும்? ஒரு பக்கமா தப்பு இருக்குது, அவன் எங்க, அவனும் தப்பு தானே பண்ணா அப்படின்னு கேட்டுதான் அந்த கூட்டத்துல அவனும் இருந்திருப்பான். அல்ல நீ சொல்லுங்கள, அந்த கூட்டத்துல தான் அவனும் இருந்திருப்பான். என்னத்தான் நடக்குதோ பார்க்கலான்னு வந்திருப்பான். அவன் எங்கன்னா அவனும் மாட்டிருப்பான். இப்ப என்ன சொல்றாரு? சரி, போயாம கேட்டுக்கிறீங்க, நான் யாரையும் கொல்ல வரல, எல்லாரையும் ரட்சிக்கு தான் வந்தேன். சரி, நீங்க யாருமே பாவம் செய்யற இல்லையா, இவ்வளவு நியாயத்திருக்கணும். சரி, எல்லாருமே உத்தமர்கள் தான், கல்லை கொண்டு வந்துருக்கீங்க. குற்றஞ்சாட்டுகள் எல்லாருமே உத்தமர்கள் தானே, மற்றவங்களுக்கு குற்றச்சாட்டு எல்லாருமே உத்தமர்கள் தானே. இல்லை நீ சொல்லுங்களேன், சத்தமா சொல்லலாமா?
சத்தமா சொல்லலாமா? மற்றவர்களை குற்றம் சாட்டுற எல்லாருமே உத்தமர்கள் தான். சரிங்களா? நீ எல்லாருமே உத்தமர்கள் தான், யாருமே தப்பே பண்ணாதவங்க தான் வந்திருக்கீங்க. சரி, ஒரு ஆள் மட்டும் முதல்ல கல்லறீங்க, நான் அவனை மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டாரு. உங்களை பார்த்தா கூட என் முகத்தை பார்த்தா கஷ்டப்படுவீங்க, கீழே குனிஞ்சிட்டு எழுத ஆரம்பிச்சார். மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு, எது கடிந்து கொண்டது? மனசாட்சி கடிந்து கொண்டது. கடிந்து கொள்ளப்பட்டு 1 by 1 போக ஆரம்பிச்சாங்க. சின்ன பையனாவது எரிவான்னு பார்த்தா சின்ன பையனும் எரியல. அவனை பார்த்தா அவனும் தலைவலியே தான் இருந்திருக்கிறான். தோத்துன்னு சொல்லுங்களேன், சின்ன பையனும் எரியல. இது மாதிரிலாம் விளையாட்டு கொண்டு வந்துருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? சின்ன பிள்ளை தானே, எந்த தப்பும் பண்ணாத பிள்ளை தானே. நம்மள எந்த தப்புமே பண்ணாதவங்க எரின்னு சொல்றாங்க. நான் நேற்று தானே சரி அந்த கோழி முட்டை திருடினேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த ஞாபகம் வந்திருக்கோம். அல்லது அந்த ஒரு திருடினதை நான் பார்த்து போய் சொல்லாமல் இருந்தேன், அங்கே ஒரு தப்பு பண்ணானே அதை நான் பார்த்து சொல்லாமல் இருந்தேன், அப்போ நானும் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி அவனும் கூட என்ன செய்யல, கல்லறியில. அப்போ மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். யாரெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள்? மனசாட்சி கடிந்து கொள்கிறது, அரசன் கடிந்து கொள்கிறான், வேத வசனங்கள் கடிந்து கொள்கிறது, சகோதரன் கடிந்து கொள்கிறான், பிள்ளைகளை தகப்பன் கடிந்து கொள்கிறான், ஆமென், சபையில விசுவாசிகளை ஊழியர் கடிந்து கொள்கிறான். எல்லாவற்றையும் எல்லாருக்கும் மேலிருந்து தேவன் தவறுகளை கண்டித்து போதிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்புகிற யாவருக்கும் தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒரு சங்கடமான சம்பவம் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுதல் என்பது வார்த்தை தான் கடிந்து கொள்ளுதலா இருக்கும். ஆனா அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிற வார்த்தையை திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி அன்புன்னு எழுதியிருக்கும். கடிந்து கொள்ளுதல்